வெல்கம் டு SBO நியூ அப்டேட்ஸ். SBO நியூ அப்டேட்ஸில் ரீசண்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைப் ஆஃப் ஆன்லைன் ஜாப் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்டு நீங்கள் என்ன ஆன்லைன் ஜாப் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு. அவங்க கேட்ட அந்த கொஷினுக்கான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. அண்டு நான் ஒரு ஆன்லைன் ஜாப் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன மாதிரி கம்பெனியாக இருக்கணும், அது எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, நான் ஆன்லைன் ஜாப் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 5 முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன். நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் பிஸ்னஸ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நான் நோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் வந்து ஃபேக் கம்பெனிஸ் நிறைய உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாரும் வர்றாங்க, செர்டன் பீரியட் இருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கம்பெனியை ஏதோ ரீசன் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கம்பெனிகள் மத்தியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ரிஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் செகண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே வந்துட்டு நீங்கள் உள்ளே போனதும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் கொடுத்துட்டு நம்ம அதுலேயே வந்து தேவையான அளவு இன்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கீழே 1 or 2 ரெஃபரல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிச்சு வெளியே வர முடியும். நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா நம்ம மட்டும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்ம வந்து உள்ளே போயிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம மட்டும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு கீழே ஒரு டீம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ நான் டீம் வந்து எந்த அளவுக்கு அவங்க கேட்குறாங்க, என்னால் எந்த அளவுக்கு டீம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணுவேன். அண்ட் தேர்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ண போகிறது வந்து அந்த கம்பெனியோட எனக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் லெவல். நான் இப்போ வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன்னா அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த எனக்கு ஊதியம் கிடைக்குதா அப்படின்றத கண்டிப்பாக நான் நோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறதே வந்து இன்கம் ஏர்ன் பண்ண தானே, சும்மா யாரும் டைம் பாஸ்க்காக போய் பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஸோ அந்த இன்கம் லெவல் வந்து எந்த அளவுக்கு எனக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக நோட் பண்ணுவேன். அண்டு ஃபோர்த்தாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம். நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக யோசிப்பேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் இருக்காங்க ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதே மாதிரி ஹை டைம் வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நான் அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் எனக்கு ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி கிடைக்கணும், அண்ட் அதே மாதிரி டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளானை தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கும் கூட. அண்ட் லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடிய அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து எனக்கு என்னோட ஃபேமிலி ப்ரெஷர் இல்லாமல் என்னால் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அதில் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வந்து வரணும். அதே மாதிரி நம்ம பண்ண போகிற பார்ட் டைம் ஜாப் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் இன்கம்மை தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ நான் சூஸ் பண்ண போகிற அந்த ஜாப் என்ன மாதிரி ஜாபாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஆட் வாட்சிங் இல்லைனா வந்துட்டு ஆர்டிக்கல் ரீடிங் இந்த மாதிரியான கம்பெனியை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். நான் சொல்லியிருக்க இந்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.